உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்மிடம் ஏற்கனவே உள்ள செல்வங்கள், சொத்து என்று வரும் பொழுது, எதை நாம் கொண்டிருக்கிறோமோ அதை போதுமென நினைத்துக் கொண்டு உழைப்பதை நிறுத்தி விடுவது கிடையாது. வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீடு அடைய வேண்டும். சொந்த வீடு வந்து விட்டதென்றால் 2 சொந்த வீடு வேண்டும். அதுவும் கிடைத்து விட்டதென்றால் 2, 3 வீடு கட்டி வாடகை விட்டா என்ன? ஒரே ஒரு கடையை மட்டும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் 2 கடை. கொஞ்ச நாள் கழிச்சு வேற வியாபாரம் ட்ரை பண்ணலாமே, ஒண்ணுல வெற்றி அடைந்து விட்டா இன்னொன்று என்று தப்பு கிடையாது. வேண்டும் என்றால் அந்த மாதிரி ஹலாலான முறையில நாம் செய்யும் பொழுது இது தப்பு கிடையாது. என்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பைக்கை வந்து காராக நாம் மாற்றக்கூடிய அளவுக்கு நாம் உழைக்க வேண்டும் என்று உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஹலாலான ஒரு முறையில நாம் அதை செய்வோமே ஆனால் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, செய்யலாம். ஆனா அப்படி எல்லாம் செய்யணும் என்று யாரும் பயான் செய்யறவங்களை யாருக்கும் சொல்லி கேட்டோம்னா கிடையாது. என்னிடத்துல ஏற்கனவே பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு 1 லட்சத்தோட முடிச்சுக்க போறது கிடையாது. 5 லட்சம் ஆகணும், 10 லட்சம் ஆகணும், 1 கோடி ஆகணும், அதுக்கு எல்லையே கிடையாது. அது போய்கிட்டே இருக்கும். அப்போ உலக தொடர்பான விஷயங்களாக இருக்கும் பொழுது நாம் அதை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். யாருமே இது குறித்து வகுப்பில் எடுக்க வேண்டியதே கிடையாது. ஆனால் மறுமை என்று வரும் பொழுது, மார்க்கம் என்று வரும் பொழுது, நன்மையான காரியம் என்று வரும் பொழுது, தௌஹீதுல தான் நாம் இருக்கிறோம். இல்ல நம்ம என்ன தர்காக்கா போறோம், அது என்ன சுவனத்துக்கான டிக்கெட் நான் வாங்கி பஸ்ல அப்படி டிக்கெட் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்குவோம், அந்த மாதிரி ஒரு நினைப்புல நம்ம தான் தௌஹீதுல இருக்கிறோமே. இன்னைக்கு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு இருக்கணும் என்ன நிச்சயம்? அப்ப நாம் தௌஹீத் என்று வரும்பொழுது, மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள், நாம் நல்ல அறங்கள் என்று வரும் பொழுது நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அதை போதுமாக்கி கொண்டிருக்கின்றோம். அது போதும், நம்ம தான் தொழுகிறோம் இல்ல, 5 நேரம் தொழுகிறோம் இல்ல, அவ்வளவுதான் மார்க்கம்னு 5 நேரம் தொழுவதுதான். அதுவும் சில நேரத்தில் தூங்கிடலாம், சில நேரத்துல வந்துட்டு தொழ முடியாம போயிடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் தான் அதிகமான பேர் இருக்கிறோம். மார்க்கம் என்று வரும் பொழுது எவ்வளவு மினிமம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தா போதும், அதை நாம் பொருந்தி கொள்கிறோம். உலகம் என்று வரும்பொழுது அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. வானம் தான் எல்லை என்ற அளவுக்கு அப்படியே அடுத்தடுத்து போக வேண்டியது. மார்க்கம் வரும் பொழுது அப்படி கிடையாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல என்ன சொல்லி கூறி காட்டுகின்றான்? யார் இறைவனை அவனோடு நாம் சந்திப்போம் என்று ஆதரவு வைக்கிறார்களோ அவர்கள் அதிகமான நற்செயல்களில் ஈடுபட்டோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரா கஹஃப்னுடைய இறுதி வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அந்த மாதிரிதான் நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுவதாக என்ன சொல்றாங்க என்றால், என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக என்ட்ரி டிக்கெட் எதுவாக இருக்கிறது? அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்வதன் மூலமாக என்னுடைய அடியான் என்னை நெருங்க முடியும். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்றால் முதலாவது ஸ்டெப் என்ன? அல்லாஹ் எதையெல்லாம் வரலாகி இருக்கின்றனோ அதை செய்வது. அதை செய்யலனா நம்ம என்ட்ரிக்கே வர முடியாது, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறவே முடியாது. அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான், ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான், ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான், நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். இதெல்லாம் முறையாக நாம் செய்யும் போது அல்லாஹ்வுடைய நேசமும் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் என்பதற்கு கூலி சுவனத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம இடத்துல ஆரோக்கியம் இருக்கிறது, போதுமான காசு பணம் இருக்கு, ஹஜ்ஜுக்காக நம்ம முயற்சி செஞ்சிருக்கிறோமா? அடுத்த வருஷம் பார்க்கலாம். இப்ப செலவு இருக்கு, அப்ப அது இருக்கு, அப்ப அந்த அடுத்த வருஷங்கிறது வராது. முதல்ல நான் போகணும், அல்லாஹ்வுடைய பார்வையில நான் உண்மையான மனதோடு என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காசு பணம், என்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியம் 2 இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப ஏன் போகல? அவரு வரணும், பக்கத்து வீட்டுக்காரர் வரணும், அவன் சொந்த பந்தம் வரணும், நாளைக்கு போறேன், அடுத்த வருஷம் போறேன் என்று இப்படி கட்டி என்ன செய்யறது இல்ல. தட்டி கழிப்பது கிடையாது இதயத்துடைய அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவனம் தான் கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அதே போல ரமலான் என்றால் அல்லாஹ்வுடைய நேசமும் கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மன் ஸாம ரமலான ஈமான் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. யார் ரமலானுடைய ஒன்றை இதயத்தோடு அல்லாஹ்விடத்திலிருந்து கூலி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நோக்கிறாரோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். கடமையான ஒரு விஷயம் செய்யறோம், அதற்கு ஆஃபரும் அல்லாஹ் சேர்த்தே கொடுக்கிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஜகாத்தை நிறைவேற்றுகின்றோமா? அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? துஸஹிருஹும் வ துஸக்கீஹிம். ஜகாத் கொடுப்பதன் காரணத்தால் அல்லாஹ் நம்மை தூய்மைப்படுத்துகின்றான், பரிசுத்தமாக்குகின்றான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். ஒவ்வொரு கடமையான செயல் செய்யும் பொழுது அதற்கான நன்மைகளையும் தருகின்றான்,
கடமையான ஒரு விஷயத்தை நாம் செய்வதன் காரணத்தினால அல்லாஹ்வுடைய நேசமும் நமக்கு கிடைக்கின்றது. இதுதான் முதலாவது தரஜா. இது செய்யலன்னா நாம சுவனத்துக்கும் போக முடியாது, அல்லாஹ்வுடைய நேசம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அந்த நிலையை நம்ம அடைந்து விட்ட பிறகு நாம் மிக முக்கியமாக இவ்வளவு விஷயம் சொன்னோம்ல, அது மிக முக்கியமான ஒரு என்ன, இந்த தொழுகை. கடமையான தொழுகையை தொழும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எந்த ஒரு அடியான் தொழுகையினுடைய அந்த நேரம் வந்தவுடன் முறையான வகையில உதவு செய்து பரலான தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டுமோ உள்ளச்சத்தோடு தொழுகிறாரோ, அவர் எந்த தொழுகை தொழுகிறாரோ அதற்கு அடுத்த தொழுகையினுடைய அந்த நேரம் வரை அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், வெறும் பாவங்களை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்றார்கள். இது முஸ்லிம்ல ஆதாரபூர்வமான ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அப்ப என்ன விளைவுறோம் என்றால், பரல் என்று அல்லாஹ் ஆகி இருக்கின்றான், கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். நீங்க செய்யறதா தண்டனை என்று தொடங்கி இருக்கின்றான். செய்யும் பொழுது அதிகமாக நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். இதை செய்வதன் மூலமாக முறையாக உள்ளச்சத்தோடு நாம் அல்லாஹ் சொன்ன அந்த கடமைகளை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடன் நேசம் கிடைக்கும். அதோடு போதுமாக்கிக்கலாமா? உலகம் என்ற அடுத்த நிலைக்கு போறோம் இல்ல. ஒரு இடம் வாங்கி போட்டா ஒரு சைட்டு போட்டா அடுத்த சைட்டு வாங்கி போட்டா வாழ்க்கையே போதும் தொழில்வானா, அதுக்கு அடுத்து தீவு, அப்புறம் வீடு கட்டணும், அப்புறம் ஒரு இருக்கிற வளர்த்து போடணும், இப்படிங்கிற அளவுக்கு போறோம் இல்ல. அப்ப முதல் திங்கட் என்பது கடமையை செய்வது. அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார், அல்லாஹ் கூறுவதாக புகாரில பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி, வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. எனது அடியான் உபரியான மேலதிக வழக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றார். அப்படி நெருங்கிக் கொண்டே இருக்கின்ற அந்த நேரத்துல அந்த அவன் செய்யக்கூடிய அந்த உபரியான வழக்கங்களின் காரணத்தினால அவனை நான் நேசித்து விடுகிறேன் என்று கூறுகின்றார். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும், அதோடு நிற்காம அவனை நெருங்கணும். ஒரு நாள் முடிந்து அடுத்த நாள் போகிறோம் என்றால், நேற்றைய நாளை விட இன்றைக்கு அல்லாஹ்வை அதிகம் நெருங்கி இருக்கின்றனா, அல்லாஹ்வை நோக்கியவனாக நான் பயணிக்கிறேனா, அதை பின்னாடி விமர்சனம் போட்டு போறேனா என்று நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் சுய செய்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நாம் செல்கின்றோம் என்றால் அது எப்படி செல்ல முடியும்? எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் வேலை என்ன? பரல் நிறைவேற்றுவது. அதோட முடிஞ்சு போச்சா? கிடையாது. தஸ்மீகளை செய்ய வேண்டும், அதிகமாக உபரியான வழக்கங்களில் ஈடுபட வேண்டும். இந்த உபரியான வழக்கங்கள் வரும் பொழுது ஏனோ தெரியல, இந்த மதுஹப் ஜமாத்தினரோட நம்ம பக்கத்துல கூட நிற்க முடியாது. அவங்களுக்கு மனக்கு தெரியல, இல்லையோ விஜயம் செய்யறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் உபரியான வழக்கங்கள் செய்யணும் என்றால் அவ்வளவு அதிகமான தொழுகையாகட்டும், குர்ஆன் ஓதுறது ஆகட்டும், தஸ்பீஹ் ஆகட்டும், எல்லாமே அதிகமாக அவங்க செய்யக்கூடியதா இருக்கிறாங்க. நம்ம மாணவர்கள் தெரியுங்கிறனால என்ன செஞ்சுக்க வேண்டியது, தெரியும் எங்களுக்கு சொல்லி 5 நேர தொழுகை அவ்வளவுதான், மேலைங்களா அப்பலாம் நேரத்தில் இதோ தொழுகை அவ்வளவுதான் போயிட்டே இருக்கு. இப்படிங்கிற மாதிரியான ஒரு மன்ன ஓட்ட தொழில் அதிகமான தௌஹீத் என்ற சகோதரர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை என்ற நல்லதா? காலையில எந்திரிச்சோட திட்டுகள் இருக்கு, மாலை நேரத்தில் துவாக்கள் இருக்கு, தூங்குவதற்கு கொண்டு துவாக்கள் இருக்கு. இதெல்லாம் செய்யறதா அல்லாஹ் கண்டிப்பானா? கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக ஆகியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, அல்லாஹ் அக்பர் சொல்றது, இவ்வளவு எழுதி ஒவ்வொரு பள்ளிவாசல் பின்னாடி எழுதி போட்டுருக்கோம்ல, நெஞ்சை தொட்டு சொல்லணும். ஒவ்வொரு பதிவு கொள்கைக்கு பிறகும் இங்க எழுதப்பட்டிருக்க அனைத்தையும் தவறாமல் செய்யல அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி மனப்பாடம் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லாத எல்லா பள்ளிவாசலும் தமிழ்லயே சேர்த்து போட்டுருக்கான், இத்தனை பேர் ஓதுறோம் அப்படின்னு போறோம். அப்ப நாங்க உபரியான வணக்கங்கள் மேலதிகமாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று வரும் பொழுது ரொம்ப அலட்சியமாக அவ்வளவு எப்படிங்கிற மாதிரி போகக்கூடியதா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நெருங்க வேண்டாமா? அல்லாஹ்வை அதிகமாக நெருங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் நாம என்ன செய்ய முடியாது, அடுத்தடுத்த நிலைக்கு ஆன்மீக ரீதியாக போக முடியாது. உலக விஷயத்துல மட்டும் நாம் தெளிவாக இருந்துவிட்டு வறுமையில கோட்டை விடக்கூடியவர்கள் நாம் ஆகி விடுவோம். அப்படின்ற ஒரு பொழுது அதிகமா திருப்தி செய்யறதாகட்டும், அப்படிதான் தொழுகைகளை சொல்வதாகட்டும். அதே போல ஒருத்தருக்காக நாம் நம்ம போற வழியில் ஒருத்தர் சிரமப்படுறாரு, அவருக்கு நாம் உதவி செய்யலாம், உதவி செய்யாமலும் போகலாம். உதவி செய்வதுங்கிறது நபில் தான், உதவி செய்வதுக்கு நபில் தான். ஆனா அதை நாம் செய்யறோமா? செய்வது கிடையாது. அதை இன்னொருத்த பார்த்துக்குவோம் அப்படின்னு போகக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நமக்கு இருக்கக்கூடிய மார்க் கல்வி, மார்க் அறிவுங்கிறது அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும். குர்ஆனை சரியான முறை வாசிக்க தெரியல, குர்ஆனை வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை நாம் ஒவ்வொரு பாகமாக வாசித்து 7 பாகங்களும் படிச்சு முடிக்கணும். இதெல்லாம் செய்யலாமே, ஏன் செய்யறது இல்ல? நம்ம இங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிறோமா? 7 பாகம் புகாரி இருக்கு, 7 பாகத்துல புகாரியை படிச்சு முடிச்சுட்டோமா? நெஞ்சில கை வைக்க சொல்லணும். முஸ்லீம் இருக்கு, தமிழகத்தில் இருக்கு, வாங்குறதுக்கு காசு போடலன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, எல்லாமே ஆப்புகள்ல இருக்கு. அப்படி இருந்தும் கூட நம்ம படிச்சிருப்போம், நெஞ்சை தொட்டு சொல்ல வேண்டும். ஒரே ஒரு பாகத்தை முடிச்சிருப்போமா? கடைசி அப்புறம் பாவம் குர்ஆன் ஓதி இருக்குமா?
அட்டை டு அட்டை நான் வந்து குரானை தமிழ்ல ஓதி முடிச்சு அரபி ஓத தெரியல சொல்லலாம், படிக்கல. அப்படியே புகாரி, முஸ்லிம், திருமதி, அபூதாவுதுல எங்க போனது? குரானியே ஓதி முடிக்கலையே. அப்ப நான் மார்க்கம் வரும் பொழுது எனக்கு எது தெரியுமோ அது போதும், இது போதும். எப்போவாச்சும் ஏதாச்சும் பயணம் செய்தால் சிறப்பு பேச்சாளர் வந்து அதை கேட்டுக்க வேண்டியது, ஏதேனும் ஒரு நிச்சயமான அங்க போய் பொழுதுதான் மார்க்க விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாக திருப்தி அடைஞ்சு விடலாம், போதும், ஓகே. ஆனா உலகம் என்று வரும்பொழுது அடுத்ததுக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். மார்க்கம்னா அவ்வளவு ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து கூறுகின்றார்கள், இதா ஹபத்துஹு குன்து ஸமஉ அல்லதி யஸ்மஉ. அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு அடியான் பரலை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றி விடுகின்றான். அதற்கு அடுத்து அல்லாஹ்வை நெருக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறான். இதன் காரணத்தினால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் வேற என்ன வேணும்? வேற ஒண்ணுமே வேணும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார், அல்லாஹ் கூறுவதாக, ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விடுவானே என்றால் அவன் கேட்கக்கூடிய செவிபுலனாக, அவன் பார்க்கக்கூடிய அடியான் பார்க்கக்கூடிய பார்வையாக, அடியானுடைய அவன் பிடிக்கக்கூடிய கையாக, நடக்கக்கூடிய காலாக அல்லாஹ் ஆகிவிடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். என்ன அர்த்தம்? இலக்கியத்துடன் அடியானுக்கு அல்லாஹ் அவ்வளவு நெருக்கமாக ஆகிவிடுகின்றான் என்று கூறுகிறார்கள். பரல மட்டும் செய்யக்கூடியவனுடைய தரஜா கிடையாது இது, அது விளங்கிக்கும். பரல் செஞ்சாச்சு ஓகேட்டு போறது கிடையாது. நஃபில்ல நான் ஈடுபடுவேன், சுன்னத்துல ஈடுபடுவேன் என்று சொல்லி நாம் அதை முன்னேறி கொண்டே போகப்படுது. எப்படிப்பட்ட ஒரு தரஜா! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து கூறுகின்றார்கள், வைன் சஅலனி லஅுதி அன்னஹு வஇன் மனிஸ்தஆதனி லஅுஇதன்னஹு. என்னுடைய அடியான் என்னிடத்தில் எதையும் கேட்டாலும் அவனுக்கு நான் வழங்கி விடுவேன். என்னுடைய அடியான் என்னிடத்திலே பாதுகாவல் கோரினார், அவனுக்கு நான் பாதுகாவல் வழங்கி விடுவேன். இதை விட என்னங்க வேணும்? கேட்டால் இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற நிலைக்கு நாம் சென்று விடுவோமே. ஆனால் இதை விட நமக்கு என்ன வேணும்? இன்றைய வாழ்வும் சொர்க்க பூமியாக மாறிவிடும், மறுமையிலும் ரொம்ப பெரிய ஒரு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அப்ப இதெல்லாம் எதனால சாத்தியமாகுது? பரலோட வச்சுகளுக்கு சாத்தியமே கிடையாது. நஃபில்கள் அதிகமாக நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று நாம் செய்யும் பொழுது என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவராகவும், அல்லாஹ் நாம் எதை கேட்டாலும் கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதே போலதான் எதையும் ஒரு கஷ்டமா, துன்பமா, துயரமா எல்லா பாதுகாப்பு போடுறீங்களா, எல்லா பாதுகாப்பு தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை பார்க்கின்றோம். கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுவாங்க என்ன? அல்லாஹ் வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே சங்கடம் அடைவது கிடையாது. ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது ஏற்படக்கூடிய சங்கடத்திற்கு ஏற்ப அல்லாஹ் வேறு எந்த ஒரு விஷயத்திலுமே அல்லாஹ்வுக்கு சங்கடம் ஏற்படுவதில்லை. என்னுடைய அடியானோ மரணத்தை வெறுக்கின்றான், ஆனா அவனை வேதனை கொடுப்பதை நான் வெறுக்கிறேன், எனக்கு அது சங்கடமாக இருக்கின்றது. அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகார் ஆதாரப்பட செய்தி. அப்ப யாருக்கு எந்த ஒரு அடியானுடைய உயிர் பிடுங்கும் பொழுதும் அல்லாஹ் சங்கடமானது கிடையாது. டாப் மார்க்ல இருக்கிறாங்களா யார்? வரல சூப்பர், நல்ல முறையில செய்ய வேண்டும். அதற்கடுத்து நஃபிலுக்கு மேல் நஃபில் அவ்வளவு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசம் பெற வேண்டும் என்று தொடர்ந்து பயணிக்கிறார். அப்படியே சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய உயிரை பிடுங்கும் பொழுது, உயிரை எடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு சங்கடம் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் கூறுவதாக சொன்னால், அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு அடியானை நேசித்திருப்பார்? அல்லாஹ்வை நேசிக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்கிறார். நமக்கு தேவை உண்டு, நமக்கு 1000 காரணங்கள் சொல்ற அல்லாஹ்வை நேசிப்பதற்கு. அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. அவனுடைய கருணையின் காரணத்தினால தவிர எந்த ஒரு காரணமும் கிடையாது. அவன் எதுக்கு நம்ம நேசிக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதரையும் அல்லாஹ் நேசிக்க தேவையே கிடையாது. அல்லாஹ் நேசிக்கிறான், அவனுடைய தனிமை கருணையினால் அவன் நேசிக்கிறான். ஏன்? அல்லாஹ் நம்மை பார்த்து எந்த விதத்திலையுமே சிறியதிலும் பெரியதிலும் எதுவுமே தேவையுடன் கிடையாது. மனிதன் சின்னதுல பெரியதுல அனைத்திலுமே இறைவனிடத்துல தேவை கொண்டவனாக இருக்கின்றான். அப்ப நாம் இதை மனதில் நினைவில் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதிகமாக நஃபில்கள் செய்ய வேண்டும் என்றால் மிக முக்கியமான ஒரு இபாதத் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது என்ன? தொழுகைகள். தொழுகைகளுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, சுன்னத்தான தொழுகை ஒவ்வொரு நேரத்தை எவ்வளவு தெரியும், நஃபில் தொழுவது எல்லாம் தெரியும். தொழுகிறோமா என்பதுதான் கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ரபியத் இப்னு கஅப் என்ற ஒரு சஹாபி, அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஒரு முறை தங்குறாங்க. குந்து அபீத்து மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடன் வந்து தங்கும் பொழுது இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள். போயிட்டு வராங்க, உதவு செய்யணும் என்பதற்காக தண்ணி எடுத்து வைக்கிறாங்க. அதை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அவர் வீட்டுல ஒரு பாசம் வருது. கேட்டாங்க, யாராச்சும் அங்க இருந்து யார் அங்கே அழைத்து வாருங்க, இந்த மாதிரி அப்படி எல்லாம் டைலாக் எல்லாம் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக போறாங்க, உதவு செய்யணும்.
கேட்காம கொள்ளாம அவர்களாக வாலண்டியராக ஆஜராகி அவருக்கு வேண்டிய தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணுமோ கேளு என்று கேட்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நேரத்துல இஸ்லாம் நல்ல நிலையில இருக்கு, கவர்னர் அங்க போக இங்க போக அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப எதெல்லாம் பொறுப்பெல்லாம் கிடைக்கலாம், எதை கேட்டுதான் கிடைச்சிருக்கும். ஏன் நீங்க கேளு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த மனிதர் பாருங்க, ஃபகுல்து அஸ்அலுக முராஃபகத ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சுவனத்தில் உங்களோட இருக்கக்கூடிய அந்த நற்பாக்கியம், உங்களோட அந்த தோழமை வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த தோழருக்கு சுவனம்னா எவ்வளவு சந்தோஷமான இடம், எப்படிப்பட்ட இடம் தெரியும். அங்க கூட இந்த மனிதரோட தோழமை வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட மனிதராக இருந்திருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எப்படி விளங்கி கூடாது, அபூபக்கரோட மட்டும்தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, மற்றவங்களோட ரொம்ப கிடையாது. நிறைய பேருக்கு இந்த சஹாபியுடைய பேரை கூட முதல் தடவை கேள்விப்பட்டதா இருப்பீங்க. ரபியத் இப்னு கஅப் என்பவர், அவர் சொல்றாரு, சோளத்திலே உங்களோடு இருக்கக்கூடிய வாக்கியம், உங்களோடு இருக்கக்கூடிய அந்த அந்த தோழமை வேண்டும் கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு நிமிஷம் இப்படி நடந்துட்டு இருப்பாங்க பாருங்களேன். அப்ப அந்த மாதிரி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அப்ப சையத் தாலிக் வேற ஏதேனும் இருக்கா கேட்கிறாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக ரீதியா இது கேட்பாருன்னு தான் கேட்கிறாங்க. ஆனா அவராக வாழைந்தவராக மறுமையை பற்றி கேட்கிறாங்க. அப்ப எப்படி பயிற்சி வந்திருக்காங்கன்னு பாருங்க. கட்டு உலகத்துடைய எந்த தேவையும் இந்த சாலைக்கு நினைவுவாங்க, மறுமையோட தேவை. அதனாலதான் கேட்கிறான், அவரை வேற எதுவும் இருக்காப்பா அதை சொல்லுப்பா என்று கேட்கிறான். அந்த மனிதர் கூறுகிறார், குல்து போதா இல்ல இல்ல இதுதான் வேணும், வேற ஒண்ணும் கிடையாது. இப்படிப்பட்ட மனைவியில இருந்திருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள், அல்லது அலா ஹப்ஸிக பிதஸ்ஸத்தி சுஜூத், அப்படியானால் சேரிக்கு சொல்லிடல. நபிகள் என்ன சொல்றாங்க, அப்படியானால் எனக்கு உதவி செய். உதவி செய், எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்றால், சஜ்தாக்களை அதிகப்படுத்தி எனக்கு உதவி செய்ய. என்ன அர்த்தம்? தொழுகைகளை அதிகமாக நீங்கள் தொழுவதன் மூலமாக எனக்கு உதவி செய்யலாம். எல்லா இடத்துல கேட்டு வாங்கி தருவேன். எப்போ கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லல, என்னோட சுமணத்திலும் நீங்க இருக்க வேண்டும் என்றால், இந்த தூய்மை வேண்டும் என்றால் நீங்க அதிகமாக நஃபிலான தொழுகையை கொடுங்க. அனாதைகளை அரவணைப்பவர்கள் எப்படி இருப்பாங்க, என்னோட சுகத்துல இருப்பாங்க சொல்றாங்கல்ல, இதுவும் நஃபிலான ஒரு வருஷம் தான். இப்ப நாம அனாதை இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, நாம அரவணைக்கல அப்படின்னா அதனால நல்லா குற்றப்பிடிக்க மாட்டாங்க. கஷ்டப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப குற்றப்பிடிப்பான். ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்க கவனிக்கலாம் கவனிக்காம இருக்கலாம் அப்படிங்கிற பொழுது கவனிக்கிறாங்க. சமன்தானது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமைக்கு என்ன காரணமா இருக்கு, அந்த மாதிரி நஃபில் தொழுகை தொழுவது. அந்த மாதிரி சொல்றாங்க என்றால் அவ்வளவு தரஜா இருக்கிறது எதுல, நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழுவதுல. இப்ப நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நம்மளுடைய நம்ம அப்படியே ஓரமா உட்கார்ந்து நஃபிலான தொழுகைகள் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை தொழுது இருக்கோ அப்படி யோசிச்சு கணக்கு போட்டுடலாம். இன்னைக்கு ஒரு 2 ரக்காத்து, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 4 ரக்காத்து, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 2 ரக்காத்து, டோட்டலா சேர்த்தா ஒரு 20 ரக்கா கொண்டிருக்கோம் போல. இப்படிங்கிற மாதிரி நாம இருக்கோம். நாம இந்த மாதிரி நஃபிலான தொழுகையில் ஈடுபடுவோமே, ஆனால் எப்படி சோனத்துக்கு போகுது, சோனத்துக்கு போய் நபித்தனோடு எப்படி தோழமை கொள்றது, சோனம் போவதே கேள்விக்குரிய என்ற அளவுக்கு நம்மளுடைய நிலைமை இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல அடுத்தடுத்த நிலையில் செல்வதற்காக மட்டும்தான் நஃபில் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஃபஇன் தகஸ மின் ஃபரீதத்தி ஷைஅன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக என்னன்னா, என்னுடைய அடியான் இடத்துல மறுமையில விசாரிக்கும் பொழுது, தொழுகையை பற்றி எல்லாம் விசாரிக்கும் பொழுது தொழுகையில வந்துட்டு ஓட்டல் உடசலாக தொழுகாக தொழுது ஏனோ தானான்னு தொழுது நல்லா ஏற்றுக்கொள்ளப்படாத வகையில் அமைஞ்சிருச்சு நீங்க 1008 ஓட்டல் இருக்கு நீங்க. அந்த மாதிரியான நேரத்துல குறைவு இருக்குமே, ஆனால் அல்லாஹ் கூறுவானாம் யார் இடத்துல, மலக்குமார் இடத்துல, அடியாரத்தில் பாருங்க, அவர் மேலதிகமாக நபிலான தொழுகைகளை தொழுதுங்காரன் பாருங்க, தொழுது பாருங்க. அதை கொண்டு வரலில் என்ன ஓட்ட செஞ்சோ, எது குறைவு வைத்தாரோ அதை நிரப்பிடுங்க என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே மாதிரிதான் இதே மாதிரிதான் ஒவ்வொரு அமலும் இந்த மாதிரிதான் செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுகைக்கு மட்டும் கிடையாது, நோன்பு இருக்கா, நோன்பு தப்பு செஞ்சிருப்போமே, ஆனால் நஃபிலான நோன்பு இருந்துச்சுன்னா அது பகரமாகிவிடும். நஃபில் என்பது வெறும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருப்பதோடு மட்டும் கிடையாது, லைஃப் சேவர். நாம நாளைக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய நஃபில் இருந்த பேங்க் அக்கௌண்ட் இருந்து எப்படி நம்மளுக்கு அதிகமா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இருந்து நமக்கு வட்டி பணம் இங்கே இருக்கு, ஹராம். அதே போல மறுமையில காக்கக்கூடிய ஒன்றாக என்ன இருக்கு, நஃபிலான இபாதத்துகளை செய்யும் பொழுது பரங்கல்ல தப்பு தவறு இருந்துச்சுன்னா அல்லாஹ் அதற்கு ஈடாக்கி அல்லாஹ் அதற்காக நரகத்துல போடாம அதை எடுத்துக்கொண்டு நல்ல எடுத்துக்கொண்டு என்ன செய்வான், சோனத்துக்கு அனுப்புவான் என்ற அந்த செய்தியை
நாம் திருப்பதியுடைய 413 இலக்கத்தில் உள்ள ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த தொழுகை குறித்து எந்த அளவுக்கு மேலதிகமாக பரலையும் தாண்டி நம்ம தொழுவதை பற்றி வலியுறுத்துகிறார்கள் என்றால், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய அருமை மனைவி, அவங்க சொல்றாங்க, சொல்ல இத்னதை அஷரத ரகஅத் ஃபி யௌமின் வ லைலத்தின் புனிய லஹு பிஹின்ன பைத்தன் ஃபில் ஜன்னah. எந்த ஒரு யார் காலையிலும் இரவிலும் மொத்தமாக 12 ரக்காத்துகள் தொழக்கூடியவராக இருக்கின்றாரோ ஒரு தடவை தொழுதாலும் சரி. ஒரு ரிவாயத்துல வந்துட்டு வளமையாக தொழுவது, இன்னொரு ரிவாயத்துல வந்து முஸ்லீம்ல எப்படி இருக்குன்னா ஒரு தடவை தொழுதாலும் சரி. இதற்கேற்ப அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, விளக்கு கொடுக்குறாங்க. ஒரு தடவை தொழுதாலே அவருக்கு சுமணத்துல என்ன செய்யும், அவருக்கு ஒரு மாளிகை கிடைக்கும் என்று சொல்றாங்க. அதற்கேற்ப வாசகமும் இருக்கு. அந்த மாதிரி சொன்னாங்க. ஊஹாயிபா சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, எப்போ நபிசஸ்லம் அவர்கள் அவர் இடத்துல கேட்கிறோம், இருந்து சமாதானத்துக்கு உண்டாங்க ஒருபோதும் நாங்க விட்டதில்லை என்று சொல்றாங்க. நம்மள எப்ப மக்களுக்கு தெரியும் 12 ரக்காத்கள் ஒரு நாள் சுண்ணத்துக்கிறது இருக்கு, நபிசஸ்லம் தொழுது இருக்கிறாங்க எல்லாம் தெரியும். எத்தனை பேர் வளமையாக தொழுகிறோம் கேள்வி. பரிலைக்கா இங்க டான்ஸ் ஆடுது, பரிலைக்கா இங்க காணாமே. அப்ப 12 ரக்காத்கள் தொழுவது சுண்ணத்து என்பதுல உம்மத்துல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. இங்க சர்ச்சையா கிடையாது, சர்ச்சையே இல்ல, தொழுவது எனக்கு இப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசக்தியாக இருப்பதை நாங்கள் செய்கிறோம் பார்க்கின்றோம். அதே போல குறிப்பிட்ட இந்த சுண்ணத்துகள்ல நபிசஸ்லம் அவர்கள் வந்து சிறப்பு சொன்னது என்னவென்றால், 2 ரக்காத்துகள் சுண்ணத்து தொழுவது என்பது இந்த உலகத்துடைய 5 சிறந்தது என்று நபிசஸ்லம் சொன்னாங்க. தொழுகிறோம் தூக்க மக்கள் அப்படி என்ன ஓதுறோம் எதுன்னு தெரியாது, தொழுவது கிடையாது. துருவம் பொழுது ஒரு நிமிஷம் டக்குன்னு அந்த எண்ணம் வந்துட்டு போயிருக்கும். சிறந்தது நபிசஸ்லம் சொல்லி இருக்கிறாங்க. பதிலான துறை பெற்று தொழுற முன்னாடி சுண்ணத்து அவ்வளவு சாயத்தில் சொல்றாங்க. அந்த ஒரு எண்ணத்தோடு நபிசஸ்லம் அவர்கள் இந்த ஃபஜ்ருடைய இந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த வேலையுமே விட்டதில்லை. இதற்கு சிரமப்பட்டதை போல வேறு எந்த ஒரு வணக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு நபிசஸ்லம் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி புகாரியுடைய 1169 இலக்கத்தில் பார்க்கிறோம். அதே போல சுண்ணத்தான ஃபஜ்ருக்கு முன்னாடி சுண்ணத்தை எல்லாம் விலகி இருக்கணும். அதே போல அளவுல மிக முக்கியமாக இருப்பது என்னவென்றால், நபிசஸ்லம் அவர்கள் எப்படி ஃபஜ்ருக்கு முன் சுண்ணத்தை விட மாட்டாங்களோ அதே போல புகாருக்கு முன் இருக்கக்கூடிய அந்த 4 ரக்காத் சுண்ணத்துகளை வலிமையாக சொல்வாங்க, விடவே மாட்டாங்க என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சொல்வதை பார்க்கின்றோம். அதே போல அஸ்ருக்கான சிறப்பாக நபிசஸ்லம் கூறுகின்றார்கள், யார் அந்த அஸ்ருக்கு முன்பு அந்த 4 ரக்காத்துகளை தொழக்கூடியவராக இருக்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். கேட்டது நபிசஸ்லம் அவர்கள். அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வான் என்பது அதனுடைய அர்த்தம். அதே போல ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கூறுகின்றார்கள், நல்ல மனுஷன், இதுவும் தொழுகை இவ்வளவு நல்லா இருக்குமே தொழுப்பா இப்படியெல்லாம் சொல்லல. அதுவும் ஹப்ஸாலாம் அவங்க இடத்துல சொல்றாங்க. அவர் இப்னு உமர் அவர்கள் கனவு காட்டுறாங்க. யாரோ அவர் போய் இலக்குமார்கள் வந்து அந்த இப்னு உமர் அவர்களை வந்து என்ன செய்யறாங்க, நகத்துல போன்றது போல பாக்குறாங்க. இன்னொரு மலர் பார்த்து அவர் காப்பாற்றுவதை போல பாக்குறாங்க. இதை குறித்து அவருடைய சகோதரி ஹப்ஸா இடத்துல சொல்றாங்க. ஹப்ஸா போய் நபிசஸ்லம் சொல்றாங்க. இதை கேட்டுதான் நபிசஸ்லம் சொல்றாங்க, நல்ல மனிதர், இரவு மட்டும் தொழுதால் ரொம்ப சிறப்பாக இருக்குமே என்று ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சாலிம் என்ற அறிவிப்பாளர் சொல்கிறார். சாலிமன் அப்துல்லாஹ் எல்லாரும் இல்லா தலீலா. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதிலிருந்து இப்னு உமர் அவர்கள் இரவில் கொஞ்ச நேரம் தூங்க மாட்டாரு என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு நபிலான தொழுகைகள்ல நபிலான இபாதத்துல அக்கறை காட்டக்கூடியவர் இருந்தாங்க. இவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்துல இருக்கு. நாம இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி, நாம இறுதியாக நம்ம மனசுல கொள்ள வேண்டியது என்னவென்றால், நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாருக்கும் விருப்பமானது என்னவென்றால், நீங்க செய்யக்கூடிய இந்த அமல்கள்ல குறைவாக இருந்தாலும் சரி, வளமையாக ரெகுலராக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று நபிசஸ்லம் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. நம்ம பேசும்போது நிறைய கட்டாயங்கள் சொன்னோம். எல்லாமே செய்ய முடியலன்னா கூட சரி, ஒரு 3 ஆட்சி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு 2 ஆட்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு ஹதீஸோடு நாம் முடித்துக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வலியுறுத்தி கூறிய 3 விஷயங்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, முதலாவதாக ஐயாம மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதம் 3 நோன்புகள் இருப்பதை நபிசஸ்லம் வலியுறுத்தினார்கள் என்று சொல்றாங்க. இரண்டாவதாக கூறுகின்றார்கள், ஸலாத்து துஹா, துஹா தொழுகை தொழுவதற்கு நபிசஸ்லம் வலியுறுத்தினார்கள். நௌம அலல் வித்ர்,
தூங்குவதற்கு விசுவல் வந்து வலியுறுத்தினார்கள். என்னைக்கு நான் இதை நபிகள் சொல்ல கேட்கணும், நான் மௌத்தாகும் வரைக்கும் நான் இது விடப்படுவதில்லை என்று அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நடந்தாங்க. ஆதாரப்பூர்வமான செய்தியாக இருக்கிறது. புகாருடைய ஒரே ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும்போது எழுப்புடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் என்ன செய்யணும், தர்மம் செய்யும். சுப்ஹானல்லாஹ் சொல்வது ஒரு தர்மம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது தர்மம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரு தர்மம் என்று கணக்கில் சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய செய்யணும். சலாத்து துஹா அந்த 2 ரக்காத் தொழுதா எல்லாருக்கும் சமமாயிரும். எல்லாம் கொடுத்த ஒவ்வொரு 7 மூட்டுக்குமான அந்த நன்றி செலுத்தணும்னு நினைச்சோம்னா 2 ரக்காத் துஹா காலையில 7 மணி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த 7ல இருந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் துஹானுடைய நேரமா 2 ரக்காத் தொழுதா அவ்வளவு நன்மையை வளர்க்கக்கூடியதா இருக்கின்றது. அதிகபட்சமாக நஃபிலான இபாதத்துகளில் நாம் ஆர்வம் கொண்டவராக இருக்க வேண்டும். பரலோக ஃபுல்ஸ்டா வச்சுட்டாங்க. உலகத்துல விஷயத்தை அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அதே போல மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய விருப்பத்துல நாம் அதிகப்படணும் என்றால் பரலோக ஃபுல்ஸ்டா வைக்காம சுன்னத்தான விஷயங்களும் நஃபிலான விஷயங்களும் அதிகமாக ஈடுபடக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாம் முறையை முடிக்கிறேன். வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.